பீச்சில் வந்து உட்காந்துருக்கோம். எப்படி இருக்கு? ப்ரோ ஏன் மூளைக்கு ஒருத்தரா ஜோடி சுற்றுறாங்க. நம்ம 2 பேர் பேருங்க, நம்ம 2 பேர் கூட தனியாக வந்து மாட்டேங்கிறோம். என்ன ப்ரோ, நீ அடுத்த வருஷம் ஒரு பேர் கூட்டு வந்துடுறேன். ஜம்முன்னு பேர் என்ஜாய் பண்ண, கடலை பார்த்து ரசிச்சுட்டு எல்லா வேகம் பார்க்கலாம். அவர் இப்படி ஃபீலாக ஜம்முன்னு பார்க்கலாம். பேரா பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு அமையணுமே. அமையணுமா? ப்ரோ இதுக்கு வச்சு ப்ரோ லவ் இல்லை ரவுண்ட் இல்லை சொல்லிட்டா? கையில் காசு இல்லைன்னு. காசு இல்லை. அது காசு இருந்தால் லவ்வர் நடா லவ்வர் அப்படின்னு கொண்டு வந்துங்களா? ஐயோ, காசு நல்லா வருமா? காசு தான் மெயின். கடை அளவு காசு இருக்குதுண்ணா. இந்த அளவுக்கா? உனக்கு குச்சிடலாம். நாளைக்கு எட்லீஸ்ட் நியூஸில் வருவேன். உனக்கு குச்சிட்டு போயிட்டு நான் குச்சினா நாளைக்கு நியூஸ் கன்ஃபார்மாக வருவேன். கன்ஃபார்ம் வரியா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் புலம்பிட்டுருக்கான். தூக்கம் வச்சு நிறைய பட்டு உண்டை மயக்குமா? அங்கே போய் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் எப்போ போய் நம்ம போய் சாப்பிடுறது சொல்லு, ஒரு நாள் சொல்லு. புரியல ஏன்? ஏய், கடல் பார்த்த மாரி பீச்சு. பரோட்டா வந்து தின்ன முடியாது தின்னு வந்தடா. அதா 5000 ரூபாய் கொடுத்தா கூட வயிறு ரொம்ப மாதிரி தின்ன முடியாது. ஏய், எக்ஸ்பென்சிவ்டா. எக்ஸ்பென்சிவ் ஏற்ற மாதிரி இது பண்ண முடியும். எக்ஸ்பென்சிவ் தேவை இல்லையா? உள்ளரிங்க படுத்துருக்காங்க, போய் படுப்போம். நான் படுத்துருவேன். அது நைட்டு 11 மணி ஆகுது. என்ன டைம் ஆகுது கேட்டப்போ? டைம்னா ஒரு 11:30 மணி. 11:30க்கு பாருங்கள். இவ்வளோ டைம் இவ்வளோ பேர் வந்து போயிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ கூட்டம். பாண்டிச்சேரி ஏன்னா கம்பல்சரி ராக் பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட்டில் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? ரொமான்ஸ் பண்ணலாம். கடலை வேடி பார்க்கலாம், கடலை போடலாம். என்ன வேணா பண்ணலாம். எவனுமே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா எல்லாம் ஜோடியாக சுற்றுறானோ. லைட்டாக போகிற மாதிரி இருக்கு. லைட்டாக இல்லை, வெயிட்டாக வெறியாகுதுன்ற வெக்ஸ் ஆகுது. நினச்சா செத்துலன்றியா? இல்லைன்னா சொல்ல முடியாது. அது டிமாண்டா? பாருங்கள், இவருக்கு பேர் திரும்ப கப்புள்ஸாக பாருங்கள். இப்படி ஃபேமிலியாக சொல்லி சுற்றிருக்கேன். கப்புள்ஸாக மட்டும் இல்லைங்க, ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் கடலை பார்த்துக்கிட்டே நைட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணலாம் ஃபுல்லாக. பாருங்கள், ராக் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்தீங்கன்னா கம்பல்சரி கப்புள்ஸாக அவங்க இல்லை ஃபேமிலியாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏடா ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து ரூம்லேருந்து ராக் பீச் மார்னிங் சன்செட் பார்க்க வந்துடுறோம். ஃப்ரெண்ட் பேக்கில் வந்து செம்மையாக சன்ரைஸ் பாருங்கள், எப்படி சூப்பராக என்ன போகுது. சன்ரைஸ் செம்மையாக இருக்குது. ரெடியாகும் மார்னிங் பாருங்கள். ஓகே பேக் இருக்குதுங்களா? சன்ரைஸ் பார்க்க கலங்கத்தால் பீச்சு பின்னாடி பார்க்குறது. அடுத்த பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பலாம் பார்த்துட்டோம். பாருங்கள், பண்ணிட்டுருக்கேன். போங்கடா. ஏய், போமா? ஐ சொல்கிறா எப்படி செம்மையாக இருக்கா? ஏண்டா வந்தா? ஏண்டா வெறுப்பேத்துற? நம்ம வீடு கட்டினாச்சிங்க. அடுத்த ஜென்மம் தான் கட்ட தான் கட்டினா தான் உண்டு. ஜென்மம் இல்லை. எனக்கு பேங்க்கில் கொள்ளாட்டினா நீங்களே கட்டிடலாம். பேங்க்கில் கொள்ளாட்டி போறியா? நீ கட்டுறதுக்கு நீ இருக்க மாட்டியா? அது நான் கட்டுட்டேன். நான் கூட கட்டுறேன் வீட்டை. நீ பேங்க் விளைச்சிரு கேட்டால் நானும் தான் உள்ள வரணும். என்னை யூஸ் பண்ண எவனா வரணும். லாங் வாக் வித் ராக் பீச். சென்டர் பாயிண்ட் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து தர போகிறோம். நல்லா இருக்கா? பாண்டிச்சேரியில் கல்லங்கத்தில் எனக்கு குளிக்க வச்சிட்டாங்க. என்ன அடுப்பு நல்லா இருக்கா? ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு ஒருத்தர் குளிக்க வச்சு தரமாக செஞ்சு விட்டான் ஒருத்தர். ஆனால் எனக்கு தெரியும் எப்படி குளிக்க வச்சாமல் பிளான் பண்ணேன். அவன் எடுத்து பிளான் பண்ணான். ஆனால் நான் அவனுக்கு செஞ்சுட்டேன். என்னடா இது
பாருங்கள் நடந்து போயிட்டு பேரிக்ஸ் பாருங்கள். அதாவது பாண்டிச்சேரி ராக் பீச் வந்தீங்கன்னா மார்னிங் செம்மையாக இருக்கும். சன்ரைஸு ஈவினிங் சன்செட் அதோட சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். அது காலைல வந்துட்டு மார்னிங்லாம் வந்துட்டிங்கன்னா வைப் தான். அங்கே ஃபோட்டோ எடுத்துடா ஒரு ஃபோட்டோ. அங்கே போடுறா அந்த ரெக்கை இருக்குல்ல, ரெக்கேண்ட கூட ஃபோட்டோ எடுத்தரா எத்தரியா யாரு தெரியும்? ஏய் நாலு யாராவது சொன்னாங்கடா யாருன்னு தெரியடா. தெரியும்டா அவனை யாருன்னு தெரியடா. அவன் அதில் எழுதிடும் விதத்தில் அவன் ஃபோட்டோ எடுத்தா கீழே பேர் ஆ கீழே பேர் இருக்குது. படிப்போம் தெரிஞ்சா படிப்போம். படி இல்லைன்னா ஜெஸ்ஸி வைக்கிறாங்களா ஐயா லக்ஷ்மி அம்மா அது நான் தான்டா அப்படின்னு எழுந்து போறியா? அவனை மாரி படிச்சு போக வேண்டியதான். லக்ஷ்மி படி எப்படி படிப்பா? ஏபிஎல்லின்னு படிப்பியா? பண்ணி அவன் பேர் படிக்கலாம் செத்தனி சத்தியமா அது யாரும் தெரிஞ்சாகணும். அவர் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு பேர் யாரும் கேட்டதுக்கு தெரிலதான் அதான் படிக்க போகிறோம் போயிட்டு. நீ படிக்கல ப்ரோ மெனுது மெக்ஸி மார்க்கஸ் வாடி இங்கே நில்றா ஒரு ஃபோட்டோ எடுத்தாண்டா. நைட்டில் வந்தா ஃபோட்டோ எடுத்துக்கு சூப்பராக இருக்குண்டா. ஏய் நீங்கள் நில்றா நான் பேக் எடுக்க போகிறேன். ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஃபோட்டோ நல்லா இருக்கு எடுக்க போகிறோம். நில்றா அட கூமுட்டை இங்கே நில்றா. எங்கள் ஹைட்டு மேலே நில்றா புரியுதா? ஹெல்மெட் போட்டுக்கோ அப்போ நல்லா இருக்கும். பாருங்க என்ன பண்ணுறான் பாருங்க. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. பாண்டிச்சேரியே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். ஆனால் செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இல்லை அவனை குளிக்க வச்சிட்டேன். அப்படின்னு இல்லையா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ராக் பீச் கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா இதுமாதிரி ஒரு ஹிடன் ஸ்பாட்டை அதெல்லாம் உள்ள நீங்கள் அங்கேயே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். ராக் பீச்லேருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஜம்முன்னு பார்க்கலாம். ஆனால் ஒன்று சின்ன சின்ன கப்பல் மீன் எல்லாம் பார்க்கலாம். மீன்லாம் வாங்கலாம். மீன் வாங்குறாங்க இந்த இடத்துல பாருங்க. மீன் வாங்குறாங்க மீன் அந்த மீன் பாருங்க பாருங்க பயமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸ் பாருங்க. ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். இருந்தாலும் செம்மையாக இருக்கும் பாருங்க. வேறு பயமாக இருக்கடா. அல்லு விடுது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தீங்கன்னா நம்ம இதே பண்ணலாம். நீங்கள் வந்து கீழே வந்தீங்கன்னா உடனே பண்ண முடியும். சரி வருது போடா பார்த்துப்போம். கடல் அலை போட வந்து ஷாக் ஆகிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு சினிமாட்டிக்காக வீடியோ எடுத்திருக்கேன். அவனை சினிமாட்டிக்காக வித் லவ் ஃபீலர் மாரி வீடியோ எடுத்திருக்கேன் சினிமாட்டிக்காக. அடுத்து அதில் போடுறேன் பாருங்கள். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சினிமாட்டிக்காக வீடியோ எடுத்திருக்கேன். என் ஃபோனில் எடுத்திருக்கேன் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பேக் சைடில் இவராக இருக்க வெயில் தான் கொஞ்சம் ஓவர். வெயில் மற்றபடி ஓவர் எல்லாமே இருக்குது. ஆனால் டாக் சொன்னீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஹெவியாக இருக்குது. என்ன தெரியுமா டைமிங் ஆகுது இப்போது 9 மணி ஆகுது. அவ்வளோ வெயில் அடிக்குது. அடுத்த ரைடு பண்ணுறோம். சேஃப்டியாக போங்க. எல்லாம் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க ஓகேவா? ரைடு பண்ணும்போது சேஃப்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஓகேவா? சேஃப்டியாக வாங்க. சேஃப்டி ஹெல்மெட் போட்டு ரைடை ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா சேஃப்டிலாம் உசுறு இல்லை ஓகேவா? எங்கே போவோம் சேஃப்டியாக போங்க. அடுத்தது இங்கே ராக் பீச் போனோடனே அப்புறம் ஒயிட் டவுன் போகிறோம். அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகிறோம். அங்கே இதை விட ஃபோட்டோ எடுக்கலாம் செம்மையாக இருக்குங்க பிளேஸு. அந்த 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 காலனியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக ஃப்ரெஞ்சு காலனி மாரி இருக்கும். அங்கே ஃப்ரெஞ்சு காலனி பக்கத்தில் இருக்குது, ஒயிட் ஹவுஸும் பக்கத்தில் இருக்குது, ஃப்ரெஞ்சு காலனி இருக்குது. 2 இடத்துலையுமே ஒரு மாதிரியாக யூனிக்காக
நல்லாயிருக்கும். அங்கே அதுதான் போக போகிறோம். அடுத்த ரைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் ப்ரோ ஃபோட்டோ எடுக்குது. போங்க நம்ம போகிற இடம் தான். என்னன்றனா ராக் பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அந்த ஒரு வாக் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் வாக் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். வேண்டாம் ஆடுது குழந்தைய மாட்டான். குழந்தைய மாட்டியாடா? குழந்தைய மாட்டியா? குழந்தைய மாட்டிட்டான். அது 2 வயசு ஆடுது ப்ரோ. அந்த மாதிரி எதுவும் அவன் ஆட தெரியல. சரியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய சங்கு வச்சுருக்காங்க அந்த இடத்துல. ஆக்சுவலாக சங்குன்னு பார்த்தா சங்கு இல்லை, அது ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. யூனிக்காக நல்லா வச்சுருக்காங்க. நமக்கு சங்கு இல்லை பாருங்க. சங்கு சொன்னது ஒரு ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீர் போட்டுருக்கு. ஆனால் உள்ள தண்ணி வரல. காற்று வந்து பார்ப்போம். ஏய் நீ தண்ணி காற்று தானே பாரு. அடி எனக்கு போட்டிருக்கேங்க. தண்ணி வருமா தெரியல. ஏய் இது நல்லா இருக்கா போகிறா? போக முடியாதா? குளிச்சு போ. சங்கு பின்னாடி வராது. சங்கு இல்லை, சங்கில் தண்ணி வருது. தண்ணி வருதாடா? குளிச்சு குளிச்சு பாரு ப்ரோ. டேய் குளிச்சு போடுறா. நீ பாட்டு கூப்பிட்டு வந்துடுறேன். பாரதியார்னா சொல்லிடுறாரு, ஓடி விளையாடி பாப்பா. உப்பு தண்ணியா? தண்ணி நல்லா பண்ணலாம். என்ஜாய் மீன்ஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கப்புள்ஸாக வந்தால் ஜாலியாக இருக்கும். 10 நாள் லீவ் போட்டு வரணும். 10 லீவ் போட்டு வரும். டேய் பிரியாணி குண்டுடா, பிரியாணி குண்டுடா. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லோ போகிறேன் வச்சு இங்கே இல்லை. நாங்கள் வந்து மேலே உட்காந்து டம்முன்னு சொல்கிறேன். டம்மு 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 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி குண்டு அந்த போர்க்கிட்ட வச்சுருக்காங்களா, அந்த பிரியாணி குண்டு பாருங்கள். இந்த பார்க்கில் இருக்குது. வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஒரு குண்டு குண்டு ஃப்ரெண்ட்ஸ், குண்டு தெரியுதா பாருங்கள். குண்டு குண்டு பெரிய குண்டு. டேய் அங்கே போடா, இந்த சுரண்டா எங்கே இல்லைடா டம்மால் பெரிய பீரங்கியாக போட்டு. ஏன்டா பயப்படுற? சுற்றி வச்சுருக்கேன். ஒரு சரிங்களா, 1 2 அங்கே 2 இருக்கா, அங்கே 2 இருக்கா, அங்கே 2 இருக்கா, 2 4 எத்தனை பேரா? 2 4 6 8 இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை இருக்கு பாருங்க. அதேமாரி சென்டரில் இது இருக்குது. சில யாருன்னு பாரு. இது கொண்டு போ. இல்லை வாங்கிட்ட போய் நான் ஒன்று வாட்டர் செம்மையாக இருக்குல்ல ப்ரோ. இங்கே வந்து சாப்பிடணும் ப்ரோ. ஸோ இதுதான் வந்து டிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்ப்போம். இது என்ன பீச்சு? இது என்ன பீச்சா? செம்மையா இல்லை? மீனை பற்றி இல்லை மீனை கொடுத்தோம். ஸ்கூபா ப்ரோ எல்லாமே இருக்குது ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, ஸ்கூபா ட்ரைவிங். இங்கே பாரு புக் பண்ணிடலாமா? ஸ்கூபா ட்ரைவிங் 60+ எக்ஸ்பீரியன்ஸ், 100% சேஃப் ட்ரைவிங். ப்ரோ காவாக்கிங்க போகலாமா? காவாக்கி போகலாமா? எவ்வளோ கேட்பேன்டா? போண்டா தனியாக போண்டா, ஜாலியாக இருக்குண்டா. நீ ஒரு நான் ஒரு போட்டுறா. இங்கே தான் மீனவர் மக்கள் செம்மையாக இருக்குது இல்லையா? ஃபுல்லாக மீனவர்கள்லாம். சீக்ரெட் பார்த்து சீக்ரெட் பாயிண்ட் ஆஃப் பீச்சுன்னு போட்டிருக்கு ஏதோ மேப்பில். வந்தோம் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக மீனவர்கள். ஃபுல்லாக கப்பல் போட்டு மீன் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் வாங்கலாம். டேய் மீன் தான் மீன் பாரு. டீ அபி சூப்பராக இல்லாக்க சார் மீன். ஃபுல்லாக மீன் பிடி தான் போடுது. ஃபுல்லாக போயிடுச்சு. கருவாடு மீன் கத்திப்பாறை இது தான் இருக்குது. வேறா
ஆனால் மீன் கருவெலாம் 2 மீன் இருக்கிறாங்க. குடி இருக்கா அது இதுனடா மீன் இதா? இதனடா மீனா குட்டி குட்டி இதா? டீ 50 ரூபா மீனா? ப்ரோ என்ன மீன் ப்ரோ? திருக்கி விடுல நான் மீன் என்ன மீன் வேணால் சாப்பிடலாம் ப்ரோ. டேய் இங்கே போகிற ஜிலேபி இருக்குது பார்க்கறதுக்கா? நல்லா காலம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்குவோம் மீன். எல்லா சைடிலும் மீன் இருக்குது. மீன் குட்டி குட்டியாக இருக்குதுங்க மீன். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதிலே வீட்டில் போய் நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்தா பாறைலாம் இருக்குது. அதில் சஃபிங் கற்றுக்குறாங்க. அதில் பாருங்கள் ட்ரைனிங் எங்கேயும் சொல்லித்தராங்க போலுது எல்லோரும். அவங்க பாருங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் தெரியுங்களா? நிறைய சொல்லித்தராங்க போலுது. நான் கற்றுட்ருக்காங்க. பார்த்து ரெடி வைக்குதுடா முஷு வைக்க எனக்கு தெரிஞ்சு. எப்படி இருக்குது பீச்சு? இது ஆக்சுவலாக 2வது பீச்சு, 2வது ஸ்பாட்டு, ரிட்டன் ஸ்பாட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த பீச்சு ராக் பீச்சு. ராக் பீச்சில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துட்டு சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காலனி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் காலனி போயிட்டு அவங்க பார்க்கு சுற்றி பார்த்தோமா. சுற்றி பார்த்தோடனே இங்கே சீக்ரெட் பாயிண்ட் ஏதோ சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் பீச் ஆகிடும். அங்கே வந்தோம். அவங்க வந்தால் பாருங்கள் ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்குது. ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் ஒன்று இங்கே பீச் மணலாம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக போட்டிங்கு மீனர்லாம் ஃபிஷ்லாம் பிடிப்பாங்களே நல்லதுலாம் அவங்களாம் இருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபிஷ்ஷிங் பண்ணி அப்பயே பிடிச்சாந்து அப்படியே கொடுக்குறாங்க. ஆனால் மீன் ஓமோ அந்த மீன் எல்லா மீன் இங்கே வந்தீங்கன்னா கற்றுக்கலாம். மேபி இன்ட்ரெஸ்ட் பீப்புள் இருந்தால் வந்து கற்றுக்கலாம். இங்கே பட் அவங்க டீச் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து பொசிஷன்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே வந்து ப்ரொமோஷன் காலம் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்தேன் சொன்னேன். டீச்சிங் பண்ணுறாங்க இடத்துல இல்லை பார்த்தீங்கன்னா பாருங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செம்மையாக இருக்கு பாருங்கள். நாங்கள் பிள்ளைங்க பாருங்கள் நான் பண்ணிகிட்டே அவர் சுற்றுறாங்க. ஸ்கூல் பண்ணலாம். அது வரைக்கும் அதான் ராக் பீச். அது அந்த காரணம் தெரியல. அந்த காரணம் அதான் ராக் பீச்சு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும். இங்கே தான் செம்மையாக இருக்குது. சில ராக் பீச்சு கூட இதான் செம்மையாக இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னும் ஒன்று வேலையாக இருக்கலாம். அடா பாடி நீட்டு கீழே உட்காரணும் அப்படின்னு எவ்வளோ நாளாக தெரிய பார்த்து போயிருக்கேன். இருந்தாலும் தான் இருந்தாலுங்க போங்க ஆசைப்பட்டேங்க. ஆனால் போட்டு இருக்கே என்ன பண்ணிட்டேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சாப்பிட வந்துருக்கோம். மீன், ஒயிட் ரைஸு என்ன வேணும். நெக்ஸ்ட்டு வந்து இதான் ஆர்டர் போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பும் ஒயிட் ரசம் அது மீன் குழம்பும் எக்ஸ்ட்ரா சைடிஷ் வாங்கிடணும். நல்லா இருக்குது இருந்தாலும் சாப்பிடுறது லெமன்லாம் போட்டு. சாம்பார் வெயிட்டிங் மீன் குழம்புக்கு. ஒயிட் ரைஸு ನಾವು ಅದೇ ಪೈಪ್ ಕುಡಿದಿದ್ದು ಒಂದೇ ಪೈಪ್ எங்கே பாருங்க கடல் அதில் பக்கத்தில் பீஸ் பண்ண அப்படின்னா 2 ரூபாய். கரா எப்படிக்கா? 150. 2 கூட 250 ரூபாயா? 200 250
எறா பிடிக்காது பாரு எடுத்து பாரு 200 ரூபாயா சும்மா தான் எடுக்கிறேன் மீன் எப்படின்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்துருக்கேன்னா பாண்டிச்சேரி ட்ரிப்பு முடிச்சுட்டு செஞ்சு வந்துட்டேங்க பாருங்கள் செஞ்சு மேலே கூட தெரியுங்களா கோட்டை ஆக்சுவலாக செஞ்சு வந்துட்டோம் செஞ்சு வந்து கோட்டை மலை எவ்வளோ ஏறது கோட்டை மலை அந்த கோட்டை மலை ஏறது கோட்டை மலை ஏறலாம் ஆமாம் இங்கே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஜம்முன்னு மரமாக சும்மா சுற்றி பாருங்க வந்துட்டோம் வந்துட்டு பார்க்குறேன் இங்கேருந்து பாருங்கள் விளையாட்டு பள்ளம் இப்போ வந்தீங்கன்னா அவ்வளோ விட்டு தான் பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு அவ்வளோ தூரம் ஏறும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இந்த இடத்துல டிக்கெட் உள்ள வந்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆரக்ஷன் அடிச்சு ஷூட்டிங் எடுத்துட்டு சார் டேய் 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 ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சரிங்களா நான் சாப்பிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னன்னா பாண்டிச்சேரி ஃபுல்லாக விளாக் பண்ணியாச்சு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சாச்சு சரி முடிச்சுட்டு செஞ்சு முடிச்சு கடைசியாக கோயிலில் வந்து நின்றுக்கிறோம் கோயிலில் வந்து நின்றுக்கிறேன் எனக்கு நேரம் பார்த்தா எனக்கு மொட்டை போடுறதுக்காக வாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சந்திப்போம் பண்ணுறோம் மாஸ் பண்ணுறோம்